ஆலயம் திறந்தது, ஆண்டவன் பலி இது, அனைவரும் வாருங்களே. இறையாட்சியில் மாட்சியில் ஆனந்தம் பொங்கிட அன்புடன் வாருங்களே. நற்பொழிவாக இருந்ததை நாம் கண்டோம், இணைந்தே நாம் வாழ்வோம். இத்தனை ஆண்டுகளாக இறைவனின் நற்பொழிவாக இருந்ததை நாம் கண்டோம், இணைந்தே நாம் வாழ்வோம். இறைவன் படைத்த இந்த நாளிலே இதயம் மகிழ்ந்திருப்போம், இறைவன் படைத்த இந்த நாளிலே இதயம் மகிழ்ந்திருப்போம். நன்றியோடு நன்றியோடு கூறிடுவோம், நன்றி பாடல் பாடிடுவோம். ஆலயம் திறந்தது, ஆண்டவன் பலி இது, அனைவரும் வாருங்களே. இறையாட்சியில் மாட்சியில் ஆனந்தம் பொங்கிட அன்புடன் வாருங்களே. கடவுளே, எனக்கு நீதி வழங்கும். இறைப்பற்றில்லா பிற இனத்தாரோடு என் வழக்குக்காக வாதிடும். தீயவரும் வஞ்சகருமான மனிதரிடமிருந்து என்னை விடுவித்தருளும். ஏனெனில் நீரே என் கடவுள், என் ஆற்றல். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இன்று தவக்காலம் 5ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு புனித சந்தியாகப்பர் அன்பிய மக்களாகிய நாங்கள் உங்கள் அனைவரையும் அன்போடும் உறவோடும் வரவேற்கிறோம். இந்த ஞாயிறு நாம் மற்றவர்களை தீர்ப்பிடாமல் மன்னித்து வாழ இன்றைய நற்செய்தியில் மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் இயேசுவின் மீது குற்றம் சுமத்த பல வினாக்களை தேடுகிறார்கள். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்பதே மோசே கொடுத்த திருச்சட்டம். நீர் என்ன சொல்கிறீர் என்று கையில் கற்களோடு நிற்கிறார்கள். பல நேரங்களில் நாமும் இவர்களை போன்றே மற்றவர்கள் மீது குற்றம் சுமத்த வேண்டும், அவர்களை தீர்ப்புக்கு உட்படுத்த வேண்டும் என்று கையில் கற்களோடும் வாயில் சொற்களோடும் காத்து கொண்டிருக்கிறோம். இயேசு ஒரு நாளும் எவரையும் தீர்ப்பிடுவதில்லை. நாமும் பிறரை காயப்படுத்தும் சொற்களை விடுத்து மென்மையான சொற்களை பயன்படுத்துவோம். இயேசு பெண்ணிடம் ஏன் பாவம் செய்தாய் என்று கேட்கவில்லை. மாறாக நானும் தீர்ப்பிடேன், இனி பாவம் செய்யாதே என்கிறார். இயேசு இன்று நாம் ஒவ்வொருவரையும் உற்று நோக்கி இனி பாவம் செய்யாதீர்கள் என்கிறார். கடவுள் நம்மை நிபந்தனை இல்லாமல் மன்னிப்பது போல நாமும் பிறரை மன்னித்து வாழும் வரம் கேட்டு புனித சந்தியாகப்பர் அன்பிய குடும்பங்களில் உள்ள எங்கள் அனைவரையும் நம் ஊர் மக்களையும் இறைபாதம் அர்ப்பணித்து இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியை புனித சந்தியாகப்பர் அன்பிய குடும்பங்கள் ஒன்றாக இணைந்து நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். இந்த பலியில் இந்த அன்பிய குடும்பங்களுக்கு இறைவன் செய்திடக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாக வேண்டுவோம். வரும் காலங்களில் குடும்பங்களில் இறைவன் ஆஸ்வதிக்கும்படியாகவும் பிள்ளைகள் அனைவரும் கல்வி ஞானத்தில் சிறந்து விளங்கும்படியாகவும் அரசு பொதுத் தேர்வு எழுதிய பிள்ளைகள் தேர்ச்சி பெறும்படியாகவும் செய்கின்ற தொழில்களை இறைவன் ஆஸ்வதிக்கும்படியாகவும் நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்கும்படியாகவும் அன்பிய கூட்டம் தொடர்ந்து நடைபெறும்படியாகவும் பங்கு தந்தை அருட்சகருடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும் அமைப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய பேரன்பையும் அவருடைய இரக்கத்தையும் நாம் பெரும் பொருட்டு இந்த ஞாயிறு வழிபாட்டில் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். நாம் பாடுகிற இந்த பாடலோடு இணைந்து சேர்ந்து பாடுவோம்.
எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடல் தான், நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே என்கிற பாடலை எடுத்துக்கொள்வோம். பாடல் புத்தகம் 358வது பக்கம். நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே, நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே. நம்முடைய பாவங்களினால் பலவீனங்களினால் நாம் விழுந்து விடுகிற சூழ்நிலையை அறிவோம். ஆண்டவர் தாமே நம்மை தூக்கி விடுகிறார். ஆகவே ஆண்டவரிடத்திலே நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். கலங்கி தவித்து நிற்கிற வேளையிலும் கூட மன அமைதி தருகிறவர் ஆண்டவர்தான். சோர்ந்து மனமுடைந்து போகிற வேளையிலும் நம்மை தேற்றுகிறவர் ஆண்டவர்தான். ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு என்றுமே தாகமிராது என்பதை நாம் அறிவோம். ஆகவே இந்த பாடலை இணைந்து பாடுவோம். நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே, நான் பாவி என் வாழ்வை மாற்றுமே. விழுந்து விட்டேன், வழி தவறி விட்டேன், என்னை தூக்கும் இயேசுவே. விழுந்து விட்டேன், வழி தவறி விட்டேன், என்னை தூக்கும் இயேசுவே. சேர்ந்து பாடுவோம். நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே, கலங்குகிறேன், மனம் குழம்புகிறேன், மன அமைதி தாரும் இயேசுவே. கலங்குகிறேன், மனம் குழம்புகிறேன், மன அமைதி தாருமே. நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே. சோர்ந்து விட்டேன், மனம் உடைந்து விட்டேன், என்னை தேற்றும் இயேசுவே. சோர்ந்து விட்டேன், மனம் உடைந்து விட்டேன், என்னை தேற்றும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே, நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே. எல்லாம் வல்ல இரக்கம் இந்த இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்மை அன்பு செய்து தன்னுடைய முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி தந்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாக நிலைத்திருக்க ஆண்டவரே அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வெளிக்கு உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம்பெறதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கின எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியுள்ள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படுகிற இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
உள்ளம் கொள்ளுவே. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்தருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம் திருமகன் உலகை அன்பு செய்து சாவுக்கு தம்மையே கையளித்தார். உமது உதவியால் அதே அன்பில் நாங்கள் விரைந்து முன்னேறி செல்ல அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இதோ நான் புதியன செய்கிறேன், நம் மக்களின் தாகம் தீர்ப்பேன். ஏசாயா அதிகாரம் 43 இறை வார்த்தைகள் 16 21. ஏசாயா 43 அதிகாரம் இறை வார்த்தைகள் 16 21 முடிய. கடலுக்குள் வழியை ஏற்படுத்தினவரும் பொங்கியலும் நீர் நடுவே பாதை அமைத்தவரும் தேர்களையும் குதிரைகளையும் படை வீரரையும் வலிமை மிக்கோரையும் ஒன்றாய் கூட்டி வந்தவரும் அவர்கள் எழாதவாறு விழ செய்து திரிகளை அணைப்பது போல அவர்களை அழித்தவரும் ஆகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள், முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதிருங்கள். இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றிவிட்டது, நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன், பால் நிலத்தில் நீரோடைகள் தோன்ற செய்வேன். காட்டு விலங்குகளும் என்னை புகழும், குள்ள நரிகளும் தீக்கோழிகளும் என்னை பெருமைப்படுத்தும். ஏனெனில் தேர்ந்தெடுக்கப்பட்ட என் மக்களும் பாலை நிலத்தில் குடிக்க கொடுப்பேன், பால் நிலத்தில் நீரோடைகள் தோன்ற செய்வேன். எனக்கென்று நான் உருவாக்கிய இந்த மக்கள் என் புகழை எடுத்துரைப்பார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. சனி மக மகரி சகரி கரி நிசா, சகரி கரி சனி மக மகரி சகரி கரி நிசா. வான்படைகளின் ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை எத்துணை அருமையானது. வான்படைகளின் ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை எத்துணை அருமையானது.
இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன், சாவில் அவரை ஒத்திருக்கவும் விரும்புகிறேன். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 8 முதல் 14 முடிய. கிறிஸ்துவின் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன், சாவில் அவரை ஒத்திருக்கவும் விரும்புகிறேன். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 8 முதல் 14 முடிய. சகோதர சகோதரிகளே, உண்மையில் என்னை பொறுத்தமட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காகத்தான் நான் இவ்வாறு கருதுகிறேன். திருச்சட்டத்தின் அடிப்படையில் நான் கடவுளுக்கு ஏற்புடையவன் ஆக இயலாது. கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் தான் அவருக்கு நான் ஏற்புடையவன் ஆக முடியும். இந்த ஏற்புடைமை கடவுளிடமிருந்து வருவது, நம் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது. கிறிஸ்துவையும் அவர் தம் உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அறியவும் அவருடைய துன்பங்களில் பங்கேற்று சாவில் அவரை ஒத்திருக்கவும் விரும்புகிறேன். அப்பொழுதுதான் நானும் இறந்தோருடன் உயிர்த்தெழ இயலும். நான் இவற்றை ஏற்கனவே அடைந்து விட்டேன் என்றோ நிறைவு எய்துவிட்டேன் என்றோ சொல்வதற்கில்லை. கிறிஸ்து இயேசு என்னை ஆட்கொண்டிருக்கிறதான நோக்கம் நிறைவேறுவதற்காக தொடர்ந்து ஓடுகிறேன். அன்பர்களே, இந்நோக்கம் நிறைவேறிவிட்டது என நான் எண்ணவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் செய்கிறேன். கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுக்கும் அழைப்பே அப்பரிசாகும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரக்கமிக்கவர் என்கிறார் ஆண்டவர். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 8, இறைவார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு ஒலிவ மலைக்கு சென்றார். பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி, போதகரே, இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை. நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள்.
இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல்லெறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டுமே அங்கு இருந்தார். அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பாவங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் தவக்காலத்தின் 5வது ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டிற்கு அன்போடு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இறைவார்த்தை பகிர்வில் ஒன்றாக இணைந்திருப்பதைக் கண்டு உண்மையிலேயே மகிழ்வு கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களிலே நாம் தவக்காலத்தில் பயணித்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு விதமான இறை செய்திகளை தினமும் நாம் கேட்டு தியானித்து கொண்டிருக்கிறோம். பல செய்திகள் நாம் பல முறை கேள்விப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் நம்மோடு புதிதாய் பேசுகிறார், புதிதாய் நமக்கு தருகிறார். ஆகவே இந்த நாளிலும் நாம் வாசிக்கிட்ட பகுதிகள் பல முறை நாம் கேட்டிருந்தாலும் இறைவன் நமக்கு என்ன செய்தி சொல்ல விரும்புகிறார் என்பதை தியானிக்கும் முன்பாக கண்களை மூடி கரங்களை குவித்து ஒரு சிறிய ஜெபம் செய்து இந்த இறைவார்த்தை பகுதிக்குள்ளாக கடந்து போவோம். கண்களை மூடுவோம், கரம் குவிப்போம், ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஒவ்வொரு நாளும் புதிதாய் விடுகிறது, ஒவ்வொரு நாளும் புதிதுதான், ஒவ்வொரு நாளின் செயல்கள் ஒவ்வொன்றும் புதிதுதான். ஆனால் ஆண்டவரே, இந்த பயணத்திலே நாங்களும் புதிதாய் இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். ஆனால் பழைய காலங்கள், கடந்து வந்த பாதையின் சுவடுகள், பல மறக்க முடியாத அனுபவங்கள் எங்களுடைய காயத்தை மீண்டும் மீண்டும் நினைவூட்டி கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆண்டவரே, இந்த நாளிலே உமது இறை வார்த்தையின் வழியாக நாங்கள் புதிதாய் பிறக்க எங்களுக்கு அழைப்பு தருகிறேன். என்னுடைய வாழ்க்கை உமது பாதத்தில் கொடுக்கிறோம். ஆசிர்வதியும், வழி நடத்தும். இந்த நாளிலே பகிரப்படுகிற இறை வார்த்தையோடு எங்களையே ஒன்றித்து கொள்ள நீர் அருள் தரும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு தெரிந்த ஒரு சகோதரரை சந்தித்தேன். அவரோடு பேசி கொண்டிருந்தேன். அவரை மட்டுமல்ல, அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே எனக்கு நன்றாக தெரியும். அவருக்கு ஒரு அண்ணன், அவருக்கு ஒரு அக்கா இருந்தார்கள். அவர்களிடத்திலே கடந்த காலங்களிலே அவர்களோடு பேசிய அனுபவமெல்லாம் இருக்கிறது. ஆகவே சகோதரனை ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்ததுனால எப்படி இருக்கிறீங்க என்று நலம் விசாரித்து கொண்டேன். அவர் எல்லாவற்றையும் பேசினார். தன்னுடைய வேலை என்ன, பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள், எல்லாவற்றையும் பேசினார். உன் அண்ணன் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு கேட்ட உடனே அவருக்கு முகமெல்லாம் செவந்து போச்சு. அவர் சொன்னார், அவன் கிடக்கான், தூர போட்ட ஏன்ட்டான்.
அவன் கிடக்கான், தூர போட்ட பையன்னு சொன்னார். என்ன என்ன இப்படி ரொம்ப மோசமாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே, அது சவம் சாக போகவலத்து போய் கிடக்கு அப்படின்னா மறுபடி இன்னொரு வசனம். ரெண்டுமே கடுமையான வார்த்தைகள். அதுக்கு மேலே என்ன பேச, அப்படியே அமைதியாக இருந்துட்டு, இல்லை நல்லா இருப்பார்ல உங்கள் அண்ணன், உங்கள்கிட்ட நல்லா இருக்கு ஃபாதர், அவனை பற்றி பேசாதீங்க ஃபாதர் அப்படின்னு அதோட நிப்பாட்டிக்கிட்டார். சரி உங்கள் அக்கா எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டது தான் தாமதம். ஒரு கெட்ட வார்த்தையும் சேர்த்து சொல்லிக்கிட்டு, அவளை பற்றி பேசாதீங்க, அவள் பேசின பேச்சை நினச்சி பார்த்தா இன்றைக்கி கூட அவ்வளவு இப்போ தான் பேசுன மாதிரி இருக்குது ஃபாதர், மறக்கவே முடியலை அப்படின்னு சொன்னார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதே போல் அனுபவங்கள் நிறைய பேருக்கு இருக்கிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் பலவிதமான இந்த அனுபவங்களை பெற்றிருக்கிற போது எனக்கு ஒன்றே ஒன்று தோன்றுகிறது. உறவுகள் ஒன்று சேர முடியாத வாழ்வுக்கு அல்லது ஒன்று சேர முடியாமல் இருப்பதற்கான ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், கடந்த காலங்களில் நடந்த கசப்பான அனுபவங்களை, காயங்களை, ஏமாற்றங்களை, இழப்புகளை மறக்க முடியாதது தான். நாம் பல காரியங்களை மறந்துவிட வேண்டும் என்று சொல்லுவோம். ஆனால் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கசப்பான அனுபவங்களை மறக்க முடியாமல் வைத்து கொண்டே இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த தவக்காலம் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பே என்னவென்று சொன்னால், கடந்ததை மறந்து விடுங்கள், நடந்து முடிந்தவர்களை குறித்து கவலை கொள்ளாதீர்கள் என்பதுதான். என் அன்பார்ந்தவர்களே, அதை எப்படி மறக்க முடியும்? கடந்த காலத்தில் நடந்த கசப்பான அனுபவங்களை எப்படி மறப்பது? மறப்பது என்பது தவக்காலத்திற்கு மட்டும் நல்லதல்ல, எல்லா காலத்திற்கும் நல்லது. உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா காலத்திற்கும் ஒரு நன்மையான காரியம் இருக்கும் என்று சொன்னால், அது கடந்த காலத்தினுடைய கசப்பான அனுபவங்களை மறப்பது என்பது. பிறரோடு நமக்கு இருக்கக்கூடிய அந்த கசப்பான அனுபவங்களை மறக்கிற போது புதிய நம்பிக்கையும் புதிய உறவும் நமக்கு பிறக்கிறது என்பதையே இந்த நாளினுடைய வாசகங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இதை முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். எசாயா புத்தகம் 43வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை வாசியுங்கள். அதில் அழகாக ஆண்டவர் சொல்லுவதை நான் வாசிக்கிறோம். 18வது வசனம், முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள், முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதிருங்கள், இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன், அது இப்போதே தோன்றிவிட்டது என்று சொல்கிறார். ஏன் இப்படி சொல்கிறார் ஆண்டவர்? நீ யோசித்து பாருங்க அன்பார்ந்தவர்களே. கடவுள் கடந்ததையெல்லாம் நினைவில் வைத்திருப்பார் என்றால் நமக்கு இங்கே வேலை இருக்கா? கோயிலுக்கு வர வேண்டிய ஆளே இருக்காது. வேலை என்ன வேலை? கடவுள் கடந்ததை நம்முடைய வாழ்க்கையில் நடந்த கடந்த காலங்களை நினைவில் கொண்டிருப்பார் என்று சொன்னால் நம்ம ஒருத்தர் கூட இங்கே இருக்கவே முடியாது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதனால தான் சொல்கிறார், கடந்தவைகளை மறந்து விடுங்கள், கடந்தவைகளை மறந்து விடுங்கள் என்று சொல்கிறார். 2வது வாசகத்திலே தூய பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகிற திருமுகத்தில் சொல்கிறார். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசியுங்கள். 13-14. அன்பர்களே, இந்நோக்கம் நிறைவேறிவிட்டது என நான் எண்ணவில்லை. அப்புறம் வாசிங்க. ஒன்று மட்டும் செய்கிறேன், கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். அவ்வளோதான். கடந்ததெல்லாம் மறந்துட்டேன், நான் என் கண்ணு முன்னாடி ஒரு இலக்கு வச்சுருக்கேன், அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2வது வாசகம் சொல்கிறார். முதல் வாசகம் கடந்த காலத்தை மறந்து விடுங்க அப்படி சொல்லுது, 2வது வாசகமும் அப்படி சொல்கிறார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தூய பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே கடந்த காலத்தை ரொம்பவே மறந்து போனார். கடந்த காலத்தை அவர் கற்றிருந்த படிப்பு, அறிவு, ஆற்றல், திறமை எல்லாவற்றையும் மறந்து போனார். அவரே சொல்கிறார், அவை எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன் என்று சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, கடந்த காலம்
அல்லது கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள், கசப்பான அனுபவங்கள் என்பது எப்போது ஒரு மனுஷனுக்கு மறக்கும்? எப்போ மறக்கும்? உங்கள் அண்ணனை பற்றியோ, உங்கள் அக்காவை பற்றியோ, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனுபவித்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை பற்றி எப்போ மறக்கும்? எப்போ மறக்கும்? மறக்கவே மாட்டுக்க. அப்புறம் என்ன செய்ய அப்படிங்கடா? மறக்கவே மறக்காதா? மறந்துடுது. உங்கள் பிள்ளைங்க பண்ண தப்பு மறக்கலையா? மறக்கலையா? அது மட்டும் மறந்துடுது. ரொம்ப விவரமான ஆளுக்க. எவ்வளவு பாசக்காரிக நீங்கள் எல்லாரும். பிள்ளைங்க தப்பு பண்ணால் உடனே மறந்துடுவீங்க. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்க தப்பு பண்ணால் அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்போம். அவங்க பேசின பேச்சை நினைப்பிச்சுட்டே இருப்போம். பிள்ளை பேசியிருக்கோம், நீ எல்லாம் ஒரு அம்மாவா, நீ எதுக்கு நீ பெத்த, நீ எல்லாம் எதுக்கு இருக்க, சாவ வேண்டி தானே, அது சொல்லியிருக்கோம். ஆனால் நம்ம என்ன செய்வோம்? அப்படி உட்காந்து அதுக்கு என்ன சொன்ன என் பிள்ளை தானே அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருப்போம். அப்படி தானே? ஆனால் அடுத்தவா சொல்லட்டும், நீ நல்லா இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டான்னா நம்ம 2 வார்த்தை சேர்த்து போட்டு நீ நாசமாகவே போயிடுவேன்றோம். அப்படி சொல்லிடுவோம். ஏன் கடந்ததை மறக்க முடியலை? அன்பார்ந்தவர்களே, விவிலியத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 3 காரணம் இருக்குது. ஏன் கடந்ததை மறக்க முடியலைன்னு சொன்னால், நமக்கு கண்முன்னே ஒரு இலக்கு இருக்கிறது என்பதை தெரியாமல் இருக்கிறோம். நமக்கு கண் முன்னால் ஒரு இலக்கு இருந்ததுன்னு சொன்னால் கடந்ததை மறந்துடுவோம். நினச்சி பாருங்க, தூய பவுல் அவர் கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெரிய இலக்கு இருந்தது. அந்த இலக்கு இருந்ததை நோக்கித்தான் அவர் பயணித்துக்கிட்டே இருந்தார். இப்போ 2வது எப்போ மறப்போம்னு சொன்னால், கண் முன்னால் இருக்கக்கூடிய இலக்கு மிக பெரிதானதாக சிறப்பானதாக இருந்தது என்று சொன்னால் மறப்போம். மிக முக்கியமானது. நீ பாருங்க, ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க. வேலை பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு திடீர்னு பெரிய அளவுக்கு பதவி உயர்வு கிடைக்குது அப்படின்னு சொன்னால், பதவி உயர்வு கிடைக்கும்போது உங்களுக்கு சம்பளம் ஒரு 10,000 ரூபா கூடியதுன்னு சொன்னால், இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய 5,000 வேலையை விடுவோமா, அதுக்கு போவோமா? முதல்ல அதுக்கு தான் போவோம். அப்போ என்ன அர்த்தம்? நீ நினச்சி பாருங்க, நமக்கு கண்களுக்கு முன்பாக மிக பெரிதான ஒரு இலக்கு இருக்கும் என்று சொன்னால் அதை நோக்கி ஓடுவோம். அது மறக்கவே முடியாது. 3வது, நாம் ஏன் கடந்ததை மறக்க முடியும், எப்போ மறக்க முடியும்னு சொன்னால், எப்போ மறக்கும்னு சொன்னால் மிக முக்கியமானது, உங்களுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டால்தான். மனமாற்றம் இல்லாமல் கடந்ததை மறக்க முடியாது. அன்பார்ந்தவர்களே, நீ யோசித்து பாருங்க, ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணிக்காக சீடர்களை அழைக்கிற நிகழ்வுகளிலே பார்க்கிறோம். மத்தேயுவை அழைக்கிற போது மத்தேயு தான் கடந்த காலத்தை எல்லாத்தையும் மறந்தார். சக்கையு ஆண்டவருடைய அழைப்பை பெறுகிற போது கடந்தவைகளை எல்லாம் மறந்து விடுகிறேன் என்று சொன்னார். யாரையாவது ஏமாற்றி எப்படியாவது சம்பாதித்திருக்கிறேன் என்று சொன்னால் எல்லாவற்றையும் மறந்து விடுகிறேன் என்று சொன்னார். அதனால தான் புதிய வாழ்க்கை, அதனால தான் ஆபிரகாமினுடைய மகன், அதனால தான் இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. இல்லைன்னா சாத்தியப்படாது. ஆண்டவர் சொல்கிறார், இந்த வீட்டிற்கு இன்றைக்கு மீட்பு உண்டாயிற்று. எப்போ உண்டாகிறது? கடந்தவைகளை மறந்த போது, தன் பாவத்தை அறிக்கையிட்ட போது அது நடந்தது. மத்தேயுவும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடந்த காலத்தை மறந்துவிட்டு அவர் நான் நோயுற்றிருக்கிறேன், ஆண்டவருடைய பாதத்தில் நோயுற்றிருக்கிறேன் என்பதை அறிந்தார். ஆண்டவரே சொல்கிறார், மருத்துவர் நோய் அற்றவருக்கல்ல நோய் உற்றவருக்கே என்று சொல்கிறார். அந்த இடத்துல தான் அவங்களுக்கு புது வாழ்க்கை தொடங்குகிறது. அப்போ கடந்ததை மறக்கணும்னு சொன்னால் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வேறு நிகழ்வுகள் வரணும், நன்மையான காரியங்கள் நினைவுக்கு வரணும். உன் கண்களுக்கு முன்னாடி சிறப்பான காரியங்கள் நினைவுக்கு வரணும். நீ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு 2வது வாசகத்தின் அடிப்படையில் தூய பவுல் அப்படி என்ன ஒரு பெரிய இலக்கு வைத்திருந்தார் என்பதை நீங்கள் அறியலாம். நீ பாருங்க, பிலிப்பியர் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. 10-11 2 வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவையும் அவர்தம் உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அறியவும் அவருடைய துன்பங்களில் பங்கேற்று சாவில் அவரை ஒத்திருக்கவும் விரும்புகிறேன். அப்போதுதான் நானும் இறந்தோருடன் உயிர்த்தெழ இயலும். நீ பாருங்க, தூய பவுலுக்கு 3 இலக்கு இருந்தது. இந்த வசனத்திலே இருக்கு, 3 இலக்கு இருந்தது. ஒன்று கிறிஸ்துவை அறிதல், 2வது அவருடைய உயிர்த்தெழுதலில் பங்கேற்றல், 3வது இறந்தோரோடு நானும் உயிர்த்தெழுதல்.
இந்த 3 அவருக்கு இலக்கு. பாருங்க, கிறிஸ்துவை அறிதல், அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையை அறிதல், இறக்கிற எல்லாரும் உயிர்த்தெழுகிற போது நானும் உயிர்த்தெழுதல், இதுதான் அவருடைய இலக்கு. இந்த 2 இலக்கு இருந்ததனால் அவர் என்ன செஞ்சாரா? 3 இலக்கு இருந்த காரணத்தினால் 2 செஞ்சார். என்ன செய்தார்? அன்பார்ந்தவர்களே பாருங்க, 1 அவருடைய துன்பங்களில் பங்கேற்றேன், சாவில் அவரை போல் இருக்க வேண்டும் என்று விரும்பினேன். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. 2 காரியம் அவர் சொல்றார். அவருடைய துன்பங்களில் பங்கேற்று சாவில் அவரை போல் ஒத்திருந்து கிறிஸ்துவை அறிய வேண்டும், கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை அறிய வேண்டும். கிறிஸ்துவ உயிர்த்தெழுகிற போது எல்லாரும் உயிர்த்தெழுகிற போது நானும் உயிர்த்தெழ வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இலக்கு தெளிவாக இருந்தது என்று சொன்னால், நாம் ஒரு லட்சியத்தை கண்முன்னால் வைத்திருப்போம்னு சொன்னால், நாம் எப்போதுமே மனநிறைவோடு வாழ முடியும், கடந்ததை மறக்க முடியும் என்பதை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் நினைக்கணும், நான் அன்பாக இருப்பேன், நான் இரக்கமாக இருப்பேன், நான் மன்னிக்கிற குணம் கொண்டவனாக இருப்பேன், கடவுளுடைய வார்த்தை என்னுடைய உள்ளத்தில் செயலாற்றுகிறது, எனக்கு இலக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து தான், அவருடைய வார்த்தைகள் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகும்போது யாராவது பேசுனா, யாராவது ஏதாவது சொல்லிட்டா, கடந்ததெல்லாம் என்ன செய்யும்? கடந்ததை மறக்கணும். அல்லனா மறக்கவே செய்யாது. என்னை பார்த்து இப்படி பேசிட்டாங்க, என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க, இது நினைவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். மறக்கணும், மன்னிக்கணுங்கிறது இயேசுனுடைய கோட்பாடு என்று சொன்னால், எனக்கு இலக்கு இயேசுதான் என்று சொன்னால் அது நோக்கி தான் நம்ம போவோம். ஆகவே கடந்ததை மறந்து விடுங்கள். ஆண்டவருடைய வாக்கு நமக்கு அதை சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியிலே விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை இயேசுவிடத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கொண்டு வந்து நிறுத்தி எல்லாரும் அவளுடைய கடந்த காலத்தை பற்றி பேசினார்கள். அந்த பெண்ணினுடைய கடந்த காலத்தை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவள் அப்படிப்பட்டவள், மோசமானது, சட்டம் அப்படி சொல்கிறது, மோசங்களுக்கு அப்படி எழுதி வைத்திருக்கிறார், இப்படி பல காரியங்களை அவர்கள் குறிப்பிட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, சாத்தான் என்ன செய்யும்னு சொன்னால், உங்களுக்கு எதிர்காலமே இல்லை அப்படின்னு சொல்லும். சாத்தான் என்ன செய்வான்னு சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பாவத்திற்கு விமர்சனமே இல்லை அப்படின்னு சொல்லும். சாத்தானுடைய வேலையே அதுதான். உங்களுடைய வாழ்க்கையில் நீ பாவத்திலேயே இருப்பதை அவன் விரும்புவான், நீங்கள் பலவீனத்திலேயே படுத்து கிடப்பதை அவன் விரும்புவான், உங்களுடைய வாழ்க்கையினுடைய துன்ப துயரங்களில் இருப்பதையே அவன் விரும்புவான். அவன் கடந்த காலங்களை சொல்லிக்கொண்டே இருப்பான். அக்காட்ட பேசிடாத, அம்மாட்ட பேசிடாத, அண்ணங்கிட்ட பேசிடாத, ஒன்று சேர்ந்துடாத, இது நல்லா இருக்காது, இது அன்பியத்தில் போய்கிறாத, ஒன்று சேர்ந்து இருந்துடாத, எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பான். இது சாத்தானுடைய வேலை. கடந்த காலத்தை அவன் சொல்லிக்கொண்டே இருப்பான். ஏன் நீ போகக்கூடாதுங்கன்னு சொன்னால் அதுக்கு 100 காரணம் சொல்லுவான். ஆனால் ஆண்டவர் ஏன் போகணுங்கிறதுக்கு ஒரு காரணம் கூட சொல்லலை. என்ன கேள்வியும் அந்த பிள்ளைகிட்ட கேட்கல. பாருங்க, விபச்சாரத்தில் பிடிபட்டு வந்த அந்த மகள் வந்து நிறுத்தப்படுகிறாள். அந்த இடத்துல ஆண்டவர் இயேசு அவளை பார்த்து ஒரு கேள்வி கூட கேட்டதாக இல்லை. இறைவனுடைய இயல்பு என்பதே கடந்த காலத்தை மறப்பது தான். நீ யோசித்து பாருங்க, ஊதாரி மைந்தன் போன வாரம் திரும்பி வந்தான், அப்பா ஏதாவது கேட்டாரா? ஒரு வார்த்தையோட கேட்கல. அவர் கடந்ததை கேட்கவே இல்லை. நடப்பதற்கு, வாழ்வதற்கு என் பிள்ளைக்கு இன்னொரு உலகம் இருக்கிறது, இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, இன்னொரு எதிர்காலம் இருக்கிறது என்பது அவருக்கு தெரிந்திருந்தார். அதே போலதான் விபச்சாரத்தில் பிடிபட்ட இந்த பெண்ணை பார்க்கிற போது அவளுக்கு இன்னும் காலம் இருக்கிறது, இன்னொரு காலம் இருக்கிறது. அந்த காலத்தில் அவள் என்னை தேடி வருவாள், அவள் என்னை அறிந்து கொள்வாள் என்பதை அறிந்து கொண்டுதான் அவளுடைய கடந்த காலத்தை அவர் விசாரிக்கவே இல்லை. அன்பார்ந்தவர்களே, கூட்டத்தில் வந்து சேர்ந்த உடனே இயேசு ஏதாவது கேட்டிருக்கணும். அவர் ஒன்றுமே கேட்கல. நீ பாருங்க, அவர் தரையில் குனிந்து எழுதி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எல்லாருக்கும் தெரியும் அவர் என்ன எழுதிட்டு இருந்தார். உங்களுக்கெல்லாம் தெரியும்னு தான் நினச்சேன். என்ன எழுதிட்டு இருந்தார்? விவிலிய ஆய்வாளர்களிலே ஜெரோம் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறான்னு சொன்னால், அவர் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருக்கிற போது கூடி வந்த எல்லாருடைய பாவங்களையும் எழுதி கொண்டிருந்தாராம். எல்லாரும் இவள் மேல் பாவம் சுமத்தி கொண்டிருந்தார்கள். இவதான் பாவி சொல்லிட்டு இருந்தார்கள். ஆனால் இயேசு குனிந்து தரையில் எழுதுகிற போது வந்தவன் அத்தனை பேருடைய பாவத்தையும் எழுதினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் தரையில் எழுதுகிறார் அப்படி என்று சொன்னால் நம்முடைய பாவத்தை குறிக்கிறார் என்று பொருள்படுகிறார். அதனால தான்
அவர் எல்லாரையும் பார்த்து கேட்கிறார், உங்களிலே பாவம் இல்லாதவர் முதலில் இவள் மேல் கல்லெறியட்டும். முதல்ல நீ என்னம்மா செஞ்சேன்னா விசாரிக்கலை, உனக்கு ஏன் இப்படி நடந்ததுலாம் கேட்கல. எதையுமே குற்றம் சுமத்தப்பட்டவர் மீது அவர் கேட்காமல் அவர் ஒவ்வொருவரையும் உள்நோக்கி பார்க்க அழைப்பு தருகிறார். அப்போ இயேசு அந்த பெண்ணுக்கான ஒரு எதிர்காலம் இருப்பதை அவர் நினைத்து பார்க்கிறார். நீங்கள் யோசித்து பாருங்க, கடந்த காலத்தை வைத்துதான் ஆண்டவர் நமக்கு தீர்ப்பு சொல்லுவார் என்று சொன்னால், யார்தான் கடந்த காலத்தை நலமாக வாழ்ந்திருக்கிறோம், யார்தான் நிறைவாக வாழ்ந்திருக்கிறோம், யார்தான் பாவம் செய்யவில்லை, அதைத்தான் அவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார். கடந்த காலத்தை வைத்துக்கொண்டு இந்த பெண்ணை தீர்ப்பிடுவீர்கள் என்று சொன்னால், உங்களில் கடந்த காலத்தை யோசித்து பாருங்கள், பாவம் இல்லாதவர் முதலில் கல்லெறியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறார். ஏனென்றால் கடந்த காலம் பலருக்கு மோசமானதாகத்தான் இருக்கிறது. ஆனால் எதிர்காலம் எப்படி இருக்கிறதாம்? எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எழுதப்படாத ஒரு வெள்ளை காகிதம் போல் இருக்கிறது, தூய்மையானதாக இருக்கிறது, பரிசுத்தமானதாக இருக்கிறது. அந்த காகிதத்தில் இப்போதான் நீங்கள் எழுத போறீங்க. உங்களுடைய வாழ்க்கை இனிமேதான் எழுதப்பட போறீங்க. இந்த தவக்காலத்திலே கடந்த 4 வாரத்தை கடந்து வந்துட்டோம். அப்போ இந்த வாரத்திலேயாவது புதுசாக எழுதணும், இந்த வாரத்திலேயாவது நம்ம புதுசாக பேப்பர் வாங்கி எழுதணும் அப்படிங்கிறது ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அன்பான அழைப்பாக இருக்கிறது. ஆகவே நாம் தொடங்குவதற்கு, கண்முன்னே தொடங்கி ஓடுவதற்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை சொல்வதற்காகத்தான் ஆண்டவர் இதை நமக்கு சொல்ல விரும்புகிறார். தூய பவுல் சொல்லுவார், இலக்கு நோக்கி நான் ஓடுகிறேன். என்ன இலக்கு? ஆண்டவர் இயேசுவோடு இருக்கிற இலக்கு. அதை நோக்கி ஓடுகிற போது அந்த பந்தயத்தில் வெற்றி பெறணும், அது மட்டும்தான் எனக்கு தெரிகிறது, வேற ஒன்றுமே தெரில. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்தி நிறைவு செய்கிறவராகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது நம்முடைய கண்களை பதிய வைப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசுவின் மீது உங்களுடைய கண்களை பதிய வைப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய பயணத்தில் நீங்கள் வேற எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. யாராவது பேசினாங்க, யாராவது பேசலை, யாராவது சண்டை போட்டாங்க, யாராவது சண்டை போடலை, ஏதாவது குழப்பமாக இருந்தது, ஏதாவது பிரச்சனையாக இருந்தது, மறக்க முடியலை, அது இது எதையும் பற்றி கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா இலக்கு யார்? இயேசுதான். அதைத்தான் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வைத்து கொண்டு பயணிக்க வேண்டும் என்பதையே இந்த நாளினுடைய இறைவார்த்தைகள் நமக்கு சிந்திக்க அழைப்பு தருகிறது. சிந்திப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன்.
அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவர் கேட்டருளுகிறார். இது தவக்காலத்தில் இன்னும் சிறப்பாக ஆண்டவருடைய வார்த்தைகளை ஆய்ந்தறிந்து நம்மளிலே மனமாற்றம் பெற்றவர்களாக நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய எதிர்காலத்தை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்பதை இந்த நாளில் நினைவூட்டுகிறார். கடந்ததை மறப்போம், கடந்த கசப்பான அனுபவங்களை மறப்போம். புதிய நம்பிக்கையோடு ஆண்டவர் நமக்கு தருகிற புதிய விடியலை காணும் பொருட்டு உருக்கத்தோடு மன்றாடுவோம். அன்பின் இறைவா, எம் பரிசுத்த தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நல்ல உடல் உள்ள ஆன்ம பலத்துடன் பணியாற்ற ஆசீர்வதியும். ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர் அனைவரும் இயேசு என்ற ஒப்பற்ற செல்வத்தை தொய்வின்றி எடுத்துரைக்க தேவையான அருள் வரங்களை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பாசமுள்ள ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் இரக்கம், அன்பு, கனிவு மிக்கவர்களாக பிறரை மன்னித்து நிறை குறைகளோடு ஏற்று அன்பு செய்து வாழ வருமரள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நல்ல ஆயனே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் மக்களின் நலனுக்காகவும் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காகவும் தியாக உள்ளத்தோடு பணிபுரிந்திட அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். என்றும் எங்களோடு இருக்கின்ற இறைவா, எங்கள் ஊரில் உள்ள எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதியும். குடும்பங்களில் அமைதி, சமாதானம், நல்லுறவு ஏற்படவும், ஒழுக்க வாழ்வு வாழ்ந்து விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருக்கவும், திருக்குடும்பத்தின் முன்மாதிரியை பிரதிபலித்து வாழவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வல்லமை மிக்க எம் இறைவா, இன்றைய திருப்பலியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் புனித சந்தியாபெர் அன்பிய குடும்பங்களில் உள்ளவர்களை ஆசீர்வதியும். சிறுவர் சிறுமியர், இளையோர், பெற்றோர் பெரியோர், வெளிநாடுகளில் வேலை செய்வோர் அனைவரையும் ஆசீர்வதியும். வேலை தேடுவோர் வேலைவாய்ப்பு பெறவும், குழந்தை வரம் வேண்டுவோர் பெற்றுக்கொள்ளவும், இந்த ஆண்டு தேர்வு எழுதியவர்களும் எழுதி கொண்டு இருப்போரையும் வெற்றி பெறச் செய்யவும், விவசாயம் செழித்து கால்நடைகள் வளர்ச்சி பெறவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விடுதலையின் நாயகனே எம் இறைவா, எமது ஊரிலும் எம் பங்கிலும் மரித்த ஆன்மாக்கள் மற்றும் எம் ஊரில் பணி செய்து மரித்த குருக்கள், அருட்சகோதரிகளின் ஆன்மாக்கள் நித்திய இலைப்பாற்றி அடைய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கண்களை மூடி கரங்களை குவித்து நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மீது வைத்த அன்பு எத்தனையோ வியப்புக்குரியது. வாழும் நாளெல்லாம் நீர் எங்களை பாதுகாக்கிறீர். இதோ இந்த நாளிலே உம்மை தேடி வந்திருக்கிறோம். கலைமான் நீரோடைக்காக ஆர்வமாய் ஏங்கி தவிப்பது போல என் நெஞ்சம் என் ஆண்டவருக்காய் ஏங்கி தவிக்கிறது என்பது நாங்கள் திருப்பாடல்களை பார்க்கிற பகுதி. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் உம்மை ஆர்வமாய் தேடி வந்திருக்கிறோம். உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னீர். உங்களை நான் வாலாக்காமல் தலையாக்குவேன் என்று சொன்னீர். உங்களுடைய வாழ்நாளை ஆசிர்வதிப்பேன், உங்களை மேன்மையாய் உயரச் செய்வேன். இதோ என் ஆண்டவர் என்னை அப்படியே நடத்தி செல்வார். ஒரு ஆயன் தன் மந்தையை வழிநடத்துவது போல என் தலைவர் என்னை வழிநடத்துவார் என்று சொல்லி
உமது பாதம் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கண்ணோக்குவீராக. ஆசீர்வதியும் ஆண்டவரே. என் குடும்பங்களிலே பல நேரங்களிலே கடந்த காலங்களை நினைத்து கொண்டே நாங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். தனிப்பட்ட வாழ்க்கையிலே கடந்த காலங்களை நினைத்து கவலைப்படுவதால் எதிர்காலம் இல்லாமலே போய்விடுவதாக நினைக்கிறோம். உறவுகளிலே சொந்த பந்தங்களிலே வாழுகிற வாழ்க்கையில் கடந்த காலங்களிலே ஒருவர் பேசிய பேச்சை, அவர்கள் சொன்ன வார்த்தைகளை, அவர்கள் எங்களை குறித்து பல இடங்களிலே பேசிய வார்த்தைகளை, நாங்கள் இல்லாத இடத்தில் எங்களை பற்றி பேசிய வார்த்தைகளை சொல்லி சொல்லி அவர்கள் சொன்னது ஒரு முறை, அவர்கள் பேசியது ஒரு முறை, ஆனால் எங்களுடைய மனதிலே 1000 முறை அசை போட்டு அதை இன்னும் அதிகமான துன்பத்திற்குள்ளாக மாற்றி விடுகிறோம். அதனால் உறவு முறிகிறது, மன நிம்மதி போய்விடுகிறது, வாழ வேண்டிய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானது என்பதை மறக்க செய்து விடுகிறது. ஆனால் ஆண்டவரே, இந்த நாளிலே உமது கண் முன்பாக நாங்கள் பார்க்கிறோம், பெரிய இலக்கு இருக்கிறது. இயேசு என்கிற அந்த இலக்கு, இயேசுவே என்கிற அந்த இலக்கு. அவன் சொன்னான், பார்வையற்றிருந்த பர்த்திமேயை சொன்னான், இயேசுவே என் தகப்பனே, என் ஆண்டவரே என்று சொல்லி அவன் சொன்ன அந்த வார்த்தை தான் அவனுக்கான இலக்கு. அப்புறம்தான் அவன் பார்வை பெற்றான். அவன் இயேசுவே என்று அழைக்கவில்லை என்று சொன்னால் பார்வையே இல்லாமல் போயிருந்திருப்பான். இயேசுவே தாவீதின் மகனே என்று சொன்னபோது அவன் புது பார்வை பெற்றான். கடந்தவைகள் அவனுக்கு தூரப் போயின. அவனை மூடியிருந்த போர்வையை தூக்கி எறிந்தான், கையில் இருந்த தட்டை தூக்கி எறிந்தான். அவனுக்கு இயேசு தெரிந்தார். அவனுடைய வாழ்க்கை பிரகாசமானது, புதிய வாழ்வாய் மாறியது. ஆண்டவரே, அதே போல பழைய போர்வைகளையும் பழைய தட்டுகளையும் பழைய நினைவுகளையும் தூக்கி சுமக்கிற மனிதர்களாய் இல்லாமல் புதிதாய் நீர் இருக்கிற என்று பார்க்கிற பயணிக்கிற ஞானமான பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் மாற்றும். அதற்கு தேவை மறப்பது, மன்னிப்பது, இரக்கம் காட்டுவது என்பதை நாங்கள் அறிகிறோம். ஆண்டவர் எங்களோடு கூட இருப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. என் குடும்பங்களிலே அப்படி ஒரு நல்ல மனநிலையை தருவீராக. ஒருவரை ஏற்றுக்கொள்ளவும், மன்னிக்கவும், மறக்கவும், விட்டு கொடுக்கவும் உமது வார்த்தைகளில் நிலை பெற்றிருக்குவதற்கான ஆசீர்வாதத்தை தாரும். பவுல் சொன்னார், கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்கொண்டு நான் பயணிக்கிறேன் என்று சொன்னார். இலக்கு ஒன்றுதான், இயேசுதான் இலக்கு. அவர்களுடைய உயிர்த்தெழுதான் இலக்கு. இறந்தோரோடு உயிர்த்தெழுவது என்பதுதான் இலக்கு. அதற்காய் துன்பத்தை தாங்கிக் கொள்கிறேன், அதற்காய் இயேசுவின் சாவில் பங்கெடுக்கிறேன் என்று சொன்னார். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட எங்களை ஆசீர்வதி. இந்த நாளிலே எங்களை சிறப்பாய் வழிநடத்தும். உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உம்மை அறிவார்களாக, நீ தருகிற பாதைகளை அறிந்து கொள்வார்களாக. குடும்பங்களிலே அமைதி, சமாதானத்தை தாரும், நிம்மதியை தாரும், சந்தோஷங்களை தாரும், பொருளாதார ஆசீர்வாதங்களை தாரும், நல்ல வருமானத்தை தாரும். பணச்செழிப்பு உள்ள குடும்பமாக எல்லா குடும்பங்களும் மாறுவதாக. குடும்பங்களில் இருக்கக்கூடிய கவலைகள், கண்ணீர், வருத்தங்கள், பாரங்கள் மாறுவதாக. ஆண்டவரே, இந்த நாளிலே ஒரு முறைவுகள், கணவர் புரிந்து கொள்ளவே, மனைவி புரிந்து கொள்ளவில்லை, மகள் புரிந்து கொள்ளவில்லை, மருமகள் புரிந்து கொள்ளவில்லை, மாமியார் புரிந்து கொள்ளவில்லை என்று பல நேரங்களில் நாங்கள் சொல்லிக்கொண்டு புலம்பிக் கொண்டு திரிகிற வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் மாறுவதாக. இந்த நாளிலே மற்றவர் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை விடவும், மற்றவர் என்னை அன்பு செய்ய வேண்டும் என்பதை விடவும், நான் அவர்களை அதிகமாய் அன்பு செய்யவும் புரிந்து கொள்ளவும் எனக்கான ஆற்றலை தார். ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழிநடத்தும். உமது கிருபையினால், உமது தயவினால் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பெருகுவதாக. புதிய வீடு கட்டவும், வருமானம் பெருகவும், குடும்பத்தில் நல்ல நிலையில் உயர்வதற்கான ஆசீர்வாதத்தை தார். எத்தனையோ பிள்ளைகள் இடைஞ்சலான வீடுகளிலே, குறுகலான இடங்களிலே வாழ வழியின்றி தவிப்பதை பார்க்கிறோம். ஆண்டவரே, அதே போல குடும்பங்களிலே இடங்கள் மட்டும் குறுகி இருப்பதல்ல, மனங்களும் குறுகி கிடக்கிற இந்த வாழ்க்கை சூழலை மாறுவதாக. நிறைய ஞானத்தை தாரும், ஆசீர்வாதங்களை கொடும். உமது வல்லமையால், உமது இரக்கத்தால் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும். இந்த ஆலயத்தில் செபிக்கிற எல்லா பிள்ளைகளையும் உமது அன்பால், உமது ஆசீர்வாதத்தால் நிரப்பும். உமது வல்லமையின் கரம், உமது ஆவியின் நிழல் எல்லார் மீதும் படுவதாக. உமது இரத்தத்தால் எல்லா பிள்ளைகளையும் கழுவும். உமது பரிசுத்தமான வல்லமையினால் எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளும். உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேடும் நல்ல பிதாவே. இயேசு வாழ்க, மரியே வாழ்க, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி.
வருகிறேன் இயேசுவோடு இணைந்து தருகிறேன் தந்தையே ஏற்று உந்தன் ஆசீரருளுமே சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்தவ நம்பிக்கையின் வடிப்பினையால் நீர் நிரப்பியுள்ள உமடியார்களுக்கும் எங்களுக்கும் செவி சாய்த்தருளும். இப்பலியின் பயனாக இவர்களை புனிதப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதிய நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளாலும் நம்பிக்கையாள மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருட்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கிறேன். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மேன்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் தரும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாய் பெற செய்கிறேன்.
ஆகவே வானகனிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தோரை குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தியதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் மொத்தத்திலும் அங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவேற்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொடுக்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து திருமுக ஒளியின் உளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோராகிய புனிதரனை உடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் வல்லமையும்
ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். கடந்ததை மறந்துவிட்டு புதிதாய் கண்முன்னால் இருக்கிற இவரையே பற்றி கொண்டு பயணிக்க நமக்கு அழைப்பு தருகிறார். அழைக்கப்பட்டிருக்கிற நம் அனைவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுள்ளத்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தவக்கால 5ஆம் ஞாயிறு, 7ஆம் தேதி திங்கட்கிழமை வாரத்தின் திங்கள், 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வாரத்தின் செவ்வாய், 9ஆம் தேதி புதன்கிழமை வாரத்தின் புதன், 10ஆம் தேதி வியாழக்கிழமை வாரத்தின் வியாழன், 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வாரத்தின் வெள்ளி, 12ஆம் தேதி சனிக்கிழமை வாரத்தின் சனி, 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டுடைய பாடுகளின் குருத்து ஞாயிறு. யூபிலி ஆண்டு ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரனுமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய இறை நம்பிக்கையும் தூய ஆவியாரால் எம் இதயங்களில் பற்றி எரியும் பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்நோக்கை எம்மில் மீண்டும் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை அயராமல் விதைப்பவர்களாக உமது அருள் எம்மை மாற்றுவதாக. அவ்விதைகள் மானுடத்திற்குள்ளும் பிரபஞ்சம் முழுவதிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி தீமையின் ஆதிக்கம் மறைந்து உமது மாட்சி முடிவின்றி ஒளிரும்போது உறுதியுடன் எதிர்பார்க்கும் புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் ஏற்படுத்துவதாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் விண்ணக செல்வத்துக்கான பேரார்வத்தை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் நம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் உலகம் முழுவதும் பரப்புவதாக. முடிவின்றி போற்றுதலுக்குரிய எம் இறைவனாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றென்றும் உரித்தாகுக. ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே திருப்பலியை சிறப்பித்தவர்கள் புனித சந்தியாபுர அன்பியத்தைச் சேர்ந்த இறை மக்கள். ஆலயத்தை சுத்தம் செய்து வழிபாட்டிற்கான சிறப்பான முறையில் தயாரிப்பு செய்து நமக்கு வழிநடத்தி இருக்கிறார்கள். அவை புனித சந்தியாபுர அன்பியத்தைச் சேர்ந்த இறை மக்கள், வழிகாட்டி அருட்சகோதரி அனைவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கரம் தட்டி அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நமக்கு இந்த தவக்காலத்தினுடைய மிக முக்கியமான நாட்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை குருத்து ஞாயிறு, அதன் பிறகு புனித வாரம். ஆகவே இந்த குருத்து ஞாயிறுக்கான வழிபாட்டு கொண்டாட்டத்தை தயாரிக்க வேண்டியவர்கள் மார்க்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய இறைமக்கள் அருட்சகோதரி அமலோர் போவத்தை தலைமையில் இந்த மார்க்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பிய உறுப்பினர்களும் சிறப்பாக திட்டமிட்டு இந்த குருத்தோலை ஞாயிறை கொண்டாடுவதற்கு ஏற்பாடு செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குருத்தோலை ஞாயிறை கொண்டாடும் விதமாக மார்க்கு மண்டலத்தைச் சேர்ந்த இறைமக்கள் ஆலயத்தை சுத்தம் செய்து வழிபாட்டிற்காக தயாரிக்கவும் நினைவூட்டுகிறேன். அன்பார்ந்தவர்களே, அதன் பிறகு பெரிய வியாழக்கிழமை வழிபாட்டினை மத்தேயு மண்டலத்தைச் சேர்ந்த இறைமக்கள் சிறப்பிக்க அருட்சகோதரி புஷ்பா அவர்களோடு திட்டமிட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதன் பிறகு உயிர்ப்பு பெருவிழா கொண்டாட்டத்தினை லூக்கா மண்டலத்தைச் சேர்ந்த இறைமக்கள் அருட்சகோதரி தீபா அவர்களோடு இணைந்து திட்டமிட அன்போடு நினைவூட்டுகிறேன். பெரிய வெள்ளிக்கிழமை மட்டும் எல்லாருக்கும் சிலுவை பாதை எல்லா அன்பியத்திற்கும் கொடுக்கப்படும். ஆகவே மற்ற நிகழ்வுகள் மண்டல வாரியாக உங்களுடைய அருட்சகோதரிகளுடைய ஒத்துழைப்பில் திட்டமிட்டு ஏற்பாடு செய்ய அன்போடு நினைவூட்டுகிறேன். அன்பார்ந்தவர்களே, குருத்தோலைக்கான இந்த குருத்தோலை ஞாயிறுக்கான விழாவை கொண்டாடும் விதமாக குருத்தோலை காணிக்கையாக கொடுக்கிறவர்கள்
அல்லது குருத்தோலை பவனிக்காக எப்போதுமே உதவி செய்கிறவர்கள் தயவு கூர்ந்து குருத்தோலைகளை வருகின்ற சனிக்கிழமை இரவுக்குள்ளாக நீங்கள் ஆலயத்தில் கொண்டு வந்து ஒப்படைக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அப்போ தான் மறுநாள் காலையில் வழிபாடு நடைபெறுவதற்கு வசதியாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை பவனியானது காலை 8 மணிக்கு, அதாவது வர்க்கீஸ் கபியிலிருந்து, புனித வர்க்கீஸ் கபியிலிருந்து குருத்தோலை பவனி ஆரம்பமாகும். போன வருஷம் அப்படி தான் நம்ம ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அதனால் காலை 8 மணிக்கே நடைபெறும். இந்த பவனி இருக்கிறது. ஆகவே பவனியில் கலந்து கொள்ளும் விதமாகவும் அதற்கு முன் தயாரிப்பு செய்கிற விதத்தில் நீங்கள் குருத்தோலைகளை கொடுத்து உதவி செய்ய அன்போடு மீண்டுமாய் நினைவூட்டுகிறேன். வருகின்ற வெள்ளிக்கிழமை 3 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மறைக்கல்வி குழந்தைகள் சிலுவை பாதையை சிறப்பிக்க அருட்சகோதரி தீபா அவர்களோடு இணைந்து உங்களுடைய ஒத்துழைப்பு தந்திட அன்போடு நினைவூட்டுகிறேன். அன்பார்ந்தவர்களே, நாளை திங்கட்கிழமை காலையில் நமது ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த திருப்பலி முடிந்த பிறகு வழக்கம் போல மறைக்கல்வி வகுப்புகள் உண்டு. அனைவரும் கலந்து கொள்ள இளையோருக்கான கூட்டம் உண்டு. வழக்கம் போல் கலந்து கொண்டு செல்ல அன்போடு நினைவூட்டுகிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த ஆண்டு தவக்கால மறைமாவட்ட தவக்கால திருப்பயணமாக புளியம்பட்டிற்கு நாம் இன்றைக்கு செலவிருக்கிறோம். மறைமாவட்டம் முழுக்க இருந்து பல்வேறு இடங்களிலிருந்து மக்கள் வருகை தர இருக்கிறார்கள். மொத்தம் 58 பங்குகளிலிருந்து வருகிறார்கள். நமது ஊரிலிருந்து 2 வேன்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தம் 50 பேர் கொடுத்துருக்குறாங்க. அது போக தனிப்பட்ட வாகனங்கள் வருவதற்காக ஒரு 25 பேர் கொடுத்துருக்குறாங்க. மொத்தத்தில் 75 பேர் செல்லுகிறோம். இன்றைக்கு மதியம் 1:30 மணிக்கு நமது ஆலயத்தின் முன்பாக இருந்து இந்த வாகனம் புறப்படுகிறது. இந்த வாகனத்தில் வருகிற இருதயராஜ் மற்றும் உபதேசியார் பாக்கியநாதன் இருவரும் பொறுப்பாக இருந்து எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வரும்படியாகவும், அங்கே வந்த பிறகு சாப்பாடு இந்த வேனுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கொண்டு மக்களுக்கு வந்து கொடுக்க அன்போடு நினைவூட்டுகிறேன். அதனால் தனிப்பட்ட வாகனங்களில் வரக்கூடியவர்கள் இந்த வேனுக்கு அருகில் உங்களுக்கு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். மொத்தம் 150 டோக்கன் கொடுக்கப்படுகிறது. அதனால் நிறைய சாப்பாடு இருக்கிறது. பேர் கொடுத்துருக்கவங்க 75 பேர் தான். அது போக ஒருவேளை ஒரு 10-50 பேர் வந்தால் கூட உங்களுக்கு உணவு கொடுப்பதற்கான எல்லா ஏற்பாடும் செய்யப்படும் என்பதையும் அன்போடு நினைவூட்டுகிறேன். வேனுக்கு அருகில் சென்று நீங்கள் உணவு பொட்டலத்தை வாங்கிக் கொள்ளலாம். மற்றபடி வழிபாட்டு நிகழ்வுகள் மதியம் 2:30 மணிக்கு ஆரம்பமாகிறது. நம்முடைய மறை மாவட்டத்தின் சார்பாக நடைபெறுகிற இந்த நிகழ்வானது மதியம் 2:30 மணிக்கு ஆரம்பமாகிறது. முதலில் ஜெபமாலை, அதனைத் தொடர்ந்து பாவ சங்கீதம் கேட்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து சிலுவை பாதை, அதனைத் தொடர்ந்து திருப்பலி தொடர்ந்து அனைவருக்கும் உணவு வழங்கப்படுகிற நிகழ்வும் நடைபெறுகிறது. அதற்கு முன்பாகவே உங்களுக்கு உணவு வழங்கி விடுவார்கள். ஒருவேளை சிலர் வந்து திருப்பலிக்கு முன்பாக கூட உணவெல்லாம் வாங்கி கொண்டு போய் வச்சுருவாங்க. அதனால் நமக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய திருவாளர் இருதிராஜ் மற்றும் உபதேசியார் பாக்கியநாதர் இருவருமே அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் இன்னும் 1-2 பேர் உங்களோடு சேர்த்து கூட்டிக் கொண்டு போய் ஏற்பாடுகளை செய்து கொள்ள அன்போடு நினைவூட்டுகிறேன். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய மறைமாவட்டம் முழுக்க சர்வே எடுக்கப்படுகிறது. மக்கள் தொகை எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற சர்வே எடுக்கப்படுகிறது. நம்முடைய இளைஞர் இளம்பெண்கள் இந்த சர்வே எடுக்கக்கூடிய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு 4 அன்பி எடுத்திருக்கிறாங்க, மீதி ஒரு 12 அன்பி எடுக்கணும். அதனால் அன்பிய பொறுப்பாளர்கள், அந்த இளைஞர்கள் இளம்பெண்கள் உங்களுடைய அன்பியத்துக்கு வருகிற போது அன்பிய பொறுப்பாளர் கூடவே வந்துட்டேன்னு சொன்னால் அவங்க ஈஸியாக எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா அவங்க எந்த வீட்டுக்கு போகிறது, யார்கிட்ட அப்படின்னு யோசனை இருக்கிறது. அதனால் தயவு கூர்ந்து இளைஞர்கள் தம்பி மைக்கேல் தலைமையில் வருகிறாங்க. அதனால் அப்படி வருகிற போது நீங்கள் கூட இருந்து ஒத்துழைப்பு கொடுத்து இந்த சர்வே முடிப்பதற்கு உதவி செய்யுங்கள். இந்த மாதத்திற்குள்ளாக அதை செய்து முடிக்க வேண்டியிருக்கிறது. ஏப்ரல் மாதத்திற்குள்ளாக செய்து முடிக்க வேண்டியிருக்கிறது. அதனால் தயவு கூர்ந்து நீங்கள் ஒத்துழைப்பு தர அன்போடு நினைவூட்டுகிறேன். இந்த வாரத்தில் பிறந்தநாள் கொண்டாடிய பிள்ளைகளை நாம் வாழ்த்துவோம். குழந்தை அன்பியத்தைச் சேர்ந்த வர்க்கி சந்தோணி மேகலா அவர்களுடைய குழந்தை விபிஷா, புனித அருளானந்தர் அன்பியத்தைச் சேர்ந்த ஸ்டாலின் பெனடிட்டா அவருடைய குழந்தை கவி அமுதன், புனித சந்தியாபர் அன்பியத்தைச் சேர்ந்த அந்தோணி லியோ மார்த்தா அவர்களுடைய குழந்தை ஜோஷி தாண்டோ, புனித வியாகுலன் அன்பியத்தைச் சேர்ந்த பாலா சலேத் மேரிகளுடைய குழந்தை ஜாய் நிலானி, புனித சந்தியாபர் அன்பியத்தைச் சேர்ந்த பெனா மேகவா இவர்களுடைய குழந்தை இனியா. இருக்கிறாங்களா? வாங்க முன்னாங்க. ரொம்ப உற்சாகமாக வாங்க.
எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்கிற நாங்கள் அவருடைய உறுப்பினர்களாக என்று விளங்குவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. வசித்திட ஆசை வை